ஹலோ மக்களே, வெல்கம் டு கவி விலாக்ஸ் நாட் 7. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் செகண்ட் ப்ரோமோவும் வந்துடுச்சிங்க. என்னென்னா பிக் பாஸ் இன்னைக்கு காலையிலே ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு 3 டீமாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்று க்ளீனிங் டீம், ஒன்று குக்கிங் டீம், ஒன்று வாஷ்ரூம் டீம். இதில் வந்து எல்லாருமே ஃபன்னாக இருக்கணும், ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நிறைய ஃபன் அப்லோடடாக இருக்கணும்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க இந்த டாஸ்க்கை. இல்லை எல்லோரும் நல்லா ஃபன்னாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை நடுவில் பார்வதி வந்து நான் ஜோசியம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அரோரவர் ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. உனக்கு எத்தனை புருஷன் பாரு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அது விளையாட்டாக சொல்கிறாங்களா இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போகுமான்றது ஷோ பார்த்தா தான் நமக்கு தெரியும். அண்டு பார்த்திங்கன்னா யார் ரெஸ்ட் ரூமுக்கு போகணுன்னாலும், யாருக்கு மூஞ்சி கழுவணும் கை கழுவணும் அப்படிலாம் இருந்தாலும் எல்லோரும் வாஷ்ரூம் டீமில் இருக்கவங்க கூட்டிக்கிட்டு போய் கையை கழுவி விடுறது, மூஞ்சை கழுவி விடுறதுலாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு ஃபன்னுன்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்ன பதில் வரும்னு தெரில. அப்புறமா பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது எல்லோரும் கம்மியாக கொடுக்குறாங்க. இதில் என்ன ஒரு பலன் பார்த்திங்கன்னா, யார் அதிகமான பாயிண்ட்ஸ் வாங்குகிறாங்களோ அந்த டீம் ஃபுல்லாகவே அடுத்த வாரம் தலைக்கான டாஸ்கில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுதான் இந்த டாஸ்கோடைய பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வேல்யூவே இது தாங்க. இந்த டாஸ்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த டாஸ்க் எங்கே கொண்டு போய் விடுன்றது 3வது ப்ரோமோ வந்துச்சுன்னா தெரிஞ்சிடும். லைவில் வந்து இப்போதைக்கு டாஸ்க் தான் போயிட்டுருக்கு. ஒரே கலைபரமாக எல்லாம் சிரிச்சுக்கிட்டு எதுவும் சண்டைலாம் இல்லாமல் காமெடியாக தான் போயிட்டுருக்கு. இது இப்படியே போச்சுனாலும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போராக இல்லை, ஓகேவாக இருக்குது. வினோத்தோட காமெடி ஆஸ் யூஷுவல். அண்டு நம்ம விக்ரமும் ஓகே சூப்பராக தான் பண்ணுறாரு. எல்லாருமே இதில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. திவாகர் இல்லாதது வீடு ஒரு மாதிரி அமைதியாக சூப்பராக இருக்குது. எந்த வித ஒரு நெகட்டிவும் இல்லாமல் கேவலமாக கேமரா முன்னாடி போய் பேசாமல் நல்லா இருக்குங்க. பார்த்த உடனே சூப்பராக இருக்குது இன்றைக்கி பிக் பாஸ்.